முழு முதற் கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது சாட்சாத் நம்முடைய விநாயகர் பெருமான் தான். நம்முடைய விநாயகர் பெருமானை நினைச்சாலே உங்கள் பக்கத்தில் வந்து நிற்பார். அந்த அருள் விநாயகர் பெருமான் மட்டும்தான் உண்டு. அருகம்புல் விநாயகர், அருகம்புல்ல நீங்கள் விநாயகர் செஞ்சு வச்சாலும் சரி, மாட்டு சாணத்தில் வந்து நீங்கள் விநாயகர் செய்து வச்சாலும் சரி, அங்கேயும் வந்து குடியேறுவார். விநாயகர் மட்டும் அந்த அன்புக்கு கட்டுப்பட்டவர் தான் இந்த விநாயகர். அதனால் அவரை முழு முதற் கடவுள்னு சொல்கிறோம். எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அவரை வணங்கிட்டு தான் நம்ம செய்வோம். அதுக்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா, விநாயகர் வாங்கின வரம் அப்படி. சிவபெருமான்கிட்ட கேட்கும்போது, எல்லோரும் யார் என்னை முதலில் வணங்கி செல்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா நன்மைகளும் சகலமும் கிடைக்க வேண்டும் என்று இந்த வரம் அவருக்கு அளிக்கப்பட்டுச்சு. அந்த அடிப்படையில் அவரை யார் வந்து வணங்கிட்டு ஒரு காரியத்தை செய்கிறாங்களோ அந்த காரியம் வெற்றி அடையும் என்பது ஒரு ஐதீகமாக பார்க்கப்படுது. அதனால் எந்த கோயில் போனாலும் முதல் வசூல் யார் இருப்பார்னு பார்த்திங்கன்னா, விநாயகர் பெருமான் தான் இருப்பார். அதனால் விநாயகர் பெருமானை வணங்கிட்டு தான் வந்து எல்லோரும் உள்ளே போய் சாமி கும்பிடுவாங்க. இது வழக்கமாக இருந்து வருது. இந்த நிலையில் ஒவ்வொரு வீட்லேயும் சரி, கோவில்லையும் சரி, எதுக்கு வந்து கணபதி ஹோமம் நடத்துகிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி வேணும் இல்லையா? கணபதி ஹோமம்ங்கிறது முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமானை நம்ம வீட்டுக்கு வரவழைக்கும் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. அதாவது விநாயகர் பெருமானை தங்கள் வீட்டிற்கு அழைக்கும் நிகழ்வு. நாங்கள் இந்த வீட்டில் புதுசாக கட்டி குடியேற பெறும், நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் நீங்களும் எங்கள் குடும்ப உறுப்பினராக இருக்கணும் அப்படின்னு நினச்சி விநாயகரை அழைக்கும் நிகழ்வு. அந்த வகையில் விநாயகரும் அவர் வீட்டுக்கு அன்புடன் வந்து முதல்ல கால் பதித்து வீட்டுக்கு செல்வதாக ஐதீகம். அந்த அடிப்படையில் தான் இந்த கணபதி ஹோமம் நடத்துகிறாங்க. விநாயகரும் அந்த வீட்டில் தங்கி அருளாசி வழங்குறாங்க. வீடு மட்டும் இல்லைங்க, அலுவலகமாக இருந்தாலும் சரி, இனி புதிய தொழில் தொடங்கினாலும் சரி, அங்கே முதல் விஷயமாக விநாயகர் அழைச்சிங்கன்னா அவரே உங்கள் கூட வந்து அந்த நிகழ்வை வெற்றிகரமாக நடத்தி தருவாருங்க தான் ஒரு ஐதீகமாக பார்க்கப்படுது இன்றளவும். அதனால தான் கணபதி ஹோமம் வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம், நடத்திட்டு இருக்கோம். கணபதி ஹோமத்தை நீங்கள் அதிகமாக காசு செலவழித்தான் நடத்தணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் வீட்டிலே நீங்களே கூட பூஜை நடத்திக்கலாம். அந்த அளவுக்கு விநாயகபுரம் உங்களுக்கு அருள் புரிவார்.